வணக்கம் மக்களே, பயணிப்போம் தகவலில் தேசிய கீதம் பற்றி தெரிஞ்சிக்கலாம் வாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்தபின் 1950 அரசியல் நிர்ணய சபையில் நம் நாட்டின் தேசிய கீதமாக தேர்ந்தெடுக்க 3 கவிதைகள் ஆராயப்பட்டன. அது சர் முகமது இக்பால் எழுதிய சாரே ஜஹான் சே அச்சா, இரண்டாவதாக ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன, மூன்றாவதாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம். சாரே ஜஹான் சே பாடலில் சொற்கள் இசைக்கு ஏற்றதாக இல்லை. அடுத்து வந்தே மாதரம் பாடலில் தாயே உன்னை வணங்குகிறேன் என்ற வரி வருவது இஸ்லாமியர்களுக்கு ஏற்றதல்ல என்னும் காரணத்தால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இறுதியில் தாகூரின் ஜனகணமன ஏகமனதாக அங்கீகாரம் பெற்றது. தாகூரின் ஜனகணமன ஜனவரி 24, 1950 தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேசிய கீதமான இது பாடப்படும் நேரம் 52 வினாடிகள். இந்த பாடல் முதலில் டிசம்பர் 27, 1911 நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. 5ஆம் சார்ஜ் மன்னர் இந்தியாவுக்கு வந்தபோது ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது. இந்த வரவேற்பு கவிதை வங்காளி மொழியிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு மாற்றப்பட்டு பின் ஹிந்தி வடிவத்துக்கும் உச்சரிப்பு மற்றும் அர்த்தம் மாறாமல் மற்ற மொழிகளுக்கும் மாற்றப்பட்டு அனைவராலும் பாராட்டப்பட்ட தேசிய கீதமாக மாறி புகழ்பெற்றது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி.